9வது முறையாக ஏசியாவின் சாம்பியனாக டீம் இந்தியா. 41 வருட ஏசிய கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிர ஃபைனல் போட்டி. இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிர போட்டி, இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிர ஃபைனல் போட்டி எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்தது. ஒன் சைடடாக இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. பட் உண்மையாலுமே பாகிஸ்தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விளையாண்ட ஒரு விளையாட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் அவங்க விளையாண்ட விளையாட்டு, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கிரிக்கெட் அதை கண்டிப்பாக அதை பற்றி பேசவும் போகிறோம். பட் இன்னொரு பக்கம் இந்தியா வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சீரீஸ் முழுக்க எப்படி விளையாண்டாங்க, ஃபைனலில் எப்படி விளையாண்டாங்க, அண்ட் இதில் திலக் வர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது. நான் என்ன பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்கன்னு நான் பார்க்கல. பட் என்னோட ஒப்பீனியன் என்ன, பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டை யாருக்கு கொடுக்கணுங்கிறத நான் இதில் அடுக்கி வைக்க போகிறேங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். டைரெக்டாக நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், முழு வீடியோவும் பாருங்கள். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஏசியா கப் 2025 ஏஷியன் ஃபேமிலியில் துபாயில் நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஏசியா கப் 2025 தி கிராண்ட் ஃபைனலோட ரிவ்யூவுக்கு உங்களை இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவிற்கு வரவேற்பது இந்த கிரிக் ஆனந்தா. பட் அப்படி ஒரு ஃபைனல் மேட்ச் நடந்திருந்தது. 147 பாகிஸ்தான் டிஃபெண்ட் பண்ணுறாங்க, 147 பாகிஸ்தான் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு இந்தியா நல்ல டாஸ், இந்தியாவுக்கு இந்த டாஸுக்கு ராசியே இல்லை, ஆனால் அப்பப்போ இப்போ கொஞ்சம் உழ ஆரம்பிச்சிருக்குது. டாஸை வின் பண்ணாங்க. ஹர்திக் பாண்டியா இல்லைன்னு எல்லாருக்கும் ஒரு மாதிரி இடி விழ ஆரம்பிச்சு. பட் ரிங்கு சிங் தான் உள்ளே இன்றைக்கி வின்னிங் ரன்னை அடித்தார். பட் வாழ்க்கை இந்த ஏசியா கப் 2025 அவர் ஃபேஸ் பண்ணது ஒரே பால், அந்த ஒரு பாலையும் கடைசியாக மேட்சை முடித்து வின்னிங் ஸ்கோர் அடித்து இந்தியாவை சாம்பியன் ஆகிறாருன்னா அது அவர் தான் அடித்தார். பட் இது போக இன்றைய நாளில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் எடுத்தோடனே ஃபர்ஹான் அண்ட் ஃபகர் ஜமான் எக்ஸ்பெக்ட் பண்ண நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் பேசியிருந்தோம்னா ஜஸ்பிரீத் பும்ராவை இந்த சீரீஸில் செம்மையாக அடித்தது யாருன்னா ஃபர்ஹான் தான். ஸோ ஃபர்ஹான் வர்சஸ் ஜஸ்பிரீத் பும்ரா இனி வரும் காலகட்டங்களில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரைவலரியாக இருக்கும். ஸோ இதனால தான் இந்தியா பாகிஸ்தான் மேட்சில் ஒரு மாதிரி நமுத்து போகிற மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போது ஒன்றும் இல்லை, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ரெகுலராக நடக்குதுன்னு வைங்களேன். இப்போ ஏசியா கப் முடிஞ்ச உடனே டெஃபினட்டாக அடுத்த ஒரு 3-4 மாதத்தில் ஒரு இந்தியா பாகிஸ்தான் டூர் வந்துடும். ஒன்று இங்கே அங்கே போயிடுவாங்க, இல்லை அவங்க இங்கே வந்துடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஃபகர் ஜமான் வர்சஸ் ஜஸ்பிரீத் பும்ராவோட ரைவல்ரி அப்படிங்கிறது திரும்பவும் அந்தந்த டூர்களில் அது கிரியேட் ஆகுது. 3 ஃபார்மேட் வேறு வந்துருக்குதா, அப்போது நம்ம ஃபர்ஹான் வர்சஸ் ஜஸ்பிரீத் பும்ராவோட ரைவல்ரிக்காக பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று நடக்கும். ஒன்று ஃபர்ஹான் பும்ராவை அடிக்கிறது மாற்றி விக்கெட் எடுப்பாங்க, 2 பேருக்கும் பழகி போய் இருக்குங்கிறதுனால இன்னொரு ரைவல்ரி பெட்டராகவே இருக்கும். பட் அதுதான் மிஸ் பண்ணுறோம். பட் ஃபர்ஹான் வர்சஸ் ஜஸ்பிரீத் பும்ராவோட ரைவல்ரி ஞாபகம் வச்சிருப்பானா அவனுக்கு தெரியல. இதுக்கப்புறம் எப்போ T20 வேர்ல்டு கப்பில் மோதுவாங்க, கொழும்பில் மோதுவாங்க, அதுவும் மறக்கக்கூடாது நம்ம. பட் ஆனால் சீரியஸ்லி சொல்கிறேன், சீரியஸாக அடித்தார் ஃபர்ஹான். ஃபஸ்ட்டு 10 ஓவரில் 87 ரன்னு, 12வது ஓவரில் 107 ரன்னு. ஆனால் அடுத்த ஒரு 8 ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா 29 ரன்னு, மொத்த விக்கெட்டையும் இழக்கிறாங்க பாகிஸ்தான். ஸோ அதான் ஃபர்ஹான் ஃபகர் ஜமானோட பேட்டிங் வர்சஸ் பாகிஸ்தானோட பேட்டர்ஸோட பேட்டிங் இப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. நம்ம ஆல்ரெடி இன்றைக்கி பேசியிருந்தோம் ரிவ்யூவில். ஃபர்ஹான் அண்ட் ஃபகர் ஜமான் இது போக மிடில் ஆர்டரில் பார்த்திங்க அப்படின்னா லோவர் மிடில் ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா தலட்டு, அதுக்கப்புறம் நவாஸ் கொஞ்சம், அப்புறம் ஹாரிஸ் கொஞ்சம், இப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லியிருந்தேன். மற்றபடி உங்களுக்கு அய்யூபோ இல்லை ஆகாலி சல்மானோ இவங்கெல்லாம் எப்போவே படுத்து ரொம்ப நாள் ஆச்சு. திரும்ப ஃபைனலில் எழும்புவாங்கன்னா ரொம்பவும் கஷ்டம். ஃபர்ஹான் அண்ட் ஃபகர் ஜமான் விக்கெட் விழுந்துச்சுனாலே இவங்க ஒரு கொலாப்ஸ் பார்க்கலாம். அந்த கொலாப்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கும்னா 160-170 நிற்கும்னு நினச்சேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கொலாப்ஸ், மரணமான ஒரு கொலாப்ஸ் நான் பார்த்ததே இல்லை. நான் சீரியஸ்லி பார்த்ததே இல்லை. பாகிஸ்தானோட பேட்டிங்கில் சூரியகுமார் யாதவோட கேப்டன்சி ப்ளஸ் இந்தியன் டீமோட பவுலர்ஸுக்குள்ள எப்படி கேமுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஃபர்ஹான் எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அதனால் சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணார், இத்தனைக்கு பும்ராவை அடித்தார். பும்ராவை 2 ஓவரில் கட்டு, 2 ஓவரில் ரன் லீக்கு, விக்கெட் இல்லை. அங்கே பாகிஸ்தான் இந்த ஏசியா கப் 2025 கிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, எனக்கு என்ன பண்ணுறது, கிஸ் பண்ணிட்டாங்க. பும்ரா அடிச்சிட்டாங்க, பவர் பிளேயர்னா கிஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கப்புறம் சிவம் துபே போட்டார் 2 ஓவர். சூரியகுமார் யாதவ் ஸ்பின்னர்ஸ் உள்ள கொண்டு வந்தேன். ஸ்பின்னர்ஸ் எப்படி அவர் ஆப்ரேட் பண்ணார்னா வருண் சக்கரவர்த்தி 5வது ஓவர் வந்தார், நியூ பால்ல வந்தார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. வருண் சக்கரவர்த்தி 5வது ஓவர், திரும்பி அக்சர் பட்டேல் அடுத்த ஓவர், குல்தீப் யாதவ் அந்த ஸ்பின்னர்ஸ் அந்த இடத்துல ரொட்டேஷனில் விட்டதும் அவருக்கு கை கொடுத்துச்சு. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ்னு போயிட்டு திரும்ப அக்சர் குல்தீப் யாதவ்னு போயிட்டு திரும்பி வருண் சக்கரவர்த்தி கொண்டு வரும்போது அங்கே தான் ஃபர்ஹானோட விக்கெட்டு விழுந்துச்சு. பட் இந்தியாவோட அவுட்ஃபீல்டு கேச்சஸ் நீங்கள் நல்லா இருந்துச்சு, எந்த கேட்சும் விடல, எல்லாம் மேலே போன கேச்சஸு, கரெக்டாக கீழே சிட்டர்ஸு நல்லா எடுக்கவும் செஞ்சாங்க. ஸோ வருண் சக்கரவர்த்தி எடுத்தாரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் குல்தீப் அந்த அக்சர் பட்டேலுக்கு அடி விழுந்தது. ஒவ்வொரு ஓவரையும் ஒரு 6 ஒன்று கொடுத்தாங்க, நல்ல கேப்பை பிக் பண்ணாங்க. ஷார்ட்டாக போட்டாலும் அதை ஃபர்ஹான் தூக்கி அடித்தார் குல்தீப் யாதவை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணி வந்தாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சக்ஸஸ்ன்னு நான் பார்க்குறேன்.
என்னன்னா எங்கே பவுல் பண்ணாங்கன்னா மேலேயும் போல ரொம்ப ஷார்ட்டாகவும் போல. அதுக்கப்புறம் பார்த்தாங்க இப்போ ஷார்ட்டாக போட்டாலும் கொஞ்சம் அடிக்கிறாங்க, மேலே போட்டாலும் உரிச்சிருவாங்க. ஸோ அப்போ குட் லெங்க்த்தில் போடு அப்படிங்கும்போது இப்போ பேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வரணும். ஓகேங்களா, ரொம்ப ஷார்ட்டாக இன்னும் கொஞ்சம் லைட்டாக. ஸோ இங்கே பாருங்களேன், கிரிக்கெட்டில் இன்ச்சஸ் மேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ 2-3 இன்ச் கொஞ்சம் பின்னாடி இழுத்து போட்டோன்னா ஸோ பேட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து ஸோ பேட்டை விடணும் அப்படின்னு வரும்பொழுதோ, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்குள்ளே போடாமல் பாடிக்கு வெளில போடும்போது இந்த பாட்டம் ஆஃப் த ஹேண்டில் பிடிச்சி அடித்தாங்கன்னா ஓகே சைட் ஸ்க்ரீனுக்கு மேலே போகும், இல்லை ஸ்ட்ரைட்டுக்கு மேலே போகும். இல்லை இந்த பக்கத்தில் எடுத்து அடிக்கணும்னு வச்சுங்களேன், அப்பர் பாடி அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும், ஹேண்ட்ஸும் ஃப்ரீயாக வரணும். பட் அது அவ்வளோவா நடக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயூபே கரெக்டாக பாயிண்டில் பும்ரா எடுத்தார். குல்தீப்போட ஓவரில் நல்ல கேட்ச் ஒன்று. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்சரும் சரி, குல்தீப் யாதவும் சரி, வருண் சக்கரவர்த்தி சரி, ரொம்ப நிறையக்கு மேலே போடாமல் கொஞ்சம் இழுத்து போட்டாங்க. அது அவங்களுக்கு கையும் கொடுத்தது. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடை கிளப்பி விட்டாங்க. அதாவது மேலே எல்லா பாலும் இங்கேயே விழுந்து சஞ்சு சாம்சன் கேட்சஸ் எடுத்தார். அதுக்கப்புறம் பும்ரா எடுத்த கேட்ச் ஒன்று சொன்னார், ரிங்கு சிங்கன் எடுத்தார், இன்சைட் அவுட் ஷாட்லாம் கேட்ச் கொடுத்தாங்க. இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க ஒவ்வொரு பேட்டர்களுக்கும். லெஃப்ட் ஹேண்டராக வந்துக்கிட்டே இருந்தாலும் நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லி பேஸ் மிக்ஸ்டப்புங்கிறத தாண்டி அவங்க லென்த்தில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. அதுதான் வந்து வெற்றியும் கொடுத்துச்சு. இன்னொன்று சொல்கிறேன், இன்னைக்கு பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி அடி வாங்கினாரு, ஆனால் ஹாரிஸ் ரஃப் அடி வாங்கினாரு. இன்னைக்கு பும்ரா தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு வகையில். ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஸ்பின்னர்ஸ் ஒரு வேலை விக்கெட் எடுக்கணும்னு வைங்களேன், திரும்ப ஒரு வேலை அவங்களால இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேட்டர் கொஞ்சம் நல்லா, அதாவது ஃபகர் ஜமான் ஃபரான் மாதிரி ஒரு 20-30 பால் ஒரு நவாஸோ ஹாரிஸோ கொஞ்சம் பேட் பண்ணி இருந்தாங்கன்னா பும்ரா கொஞ்சம் பின்னாடி கஷ்டமாக இருந்திருக்கும். பட் பும்ரா ஒன்று தான் பண்ணணும், இல்லை பும்ரா ஒன்று பண்ணணும், இல்லை அது ஹாரிஸ் ரஃப் பண்ணியிருந்துருக்கணும். ஹாரிஸ் ரஃப் அது பண்ணல தான் இன்னைக்கு அடி வாங்கினாரு. பட் பும்ராவை ஆல்மோஸ்ட் கொஞ்சம் காப்பாற்றினது இந்தியன் டீமோட இன்னைக்கு ஸ்பின்னர்ஸ் தான் காப்பாற்றினாங்க. சரி, 146 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப பெருசுங்க. சரி, 147 சேஸ் அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. ஆனால் இதில் அபிஷேக் சர்மாவோட பவர் பிளே ரன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் ஃபர்னான் வந்து பவர் பிளேலையும் சரி, ஃபகர் ஜமான் பவர் பிளேலையும் சரி நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, செதற விட்டாங்க. அப்படிங்கும்போது அப்போ அபிஷேக் சர்மா அந்த மாதிரியான இன்னிங்ஸ் ஆடிட்டாருன்னா சேஸுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. ஸோ ஃபர்னான் ஆன கேமை ஆடினா இந்தியா வந்து ஒரு 17-18 ஓவர் சேஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் எல்லாரும் ஷஹீன் ஷாஃபியை எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்திருப்போம். அங்கே தாங்க நம்மளுக்கும் கிரிக்கெட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசமே. ஸோ உள்ளே இருந்தால் தான் தெரியும். நம்மளுக்கு டிவிலேருந்து பார்க்கும்போது விக்கெட் எல்லாம் பளிச்சுன்னு இருக்கும், ஓகேங்களா. அது ட்ரையாக இருக்கா, இல்லை ஒரு மாதிரி கிரிப்பு கிடைக்குமா, இல்லை ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கான்னு தெரியாது. ஃபஹீம் அஷ்ரஃப் உள்ளே கொண்டு வந்து ஸ்லோயர் ரன்ஸ் போட விட்டாங்க. ஷஹீன் ஷாஃப்லேயே ஸ்லோயர் ரன்ஸ் போட்டார். அதாவது 110 to 125 km/h தான் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாலி சல்மான் ஸ்கைக்கு பிடிச்ச சூப்பர்பான ஒரு கேட்சு, ஷஹீன் ஷாஃப்ரி கில்லுக்கு பிடிச்ச நல்ல கேட்சு, அபிஷேக் சர்மா ஷஹீன் ஷாஃப்ரி பீட்டன் காற்று வாங்கிட்டே இருந்தார். கடைசியாக ஃபஹீம் அஷ்ரஃப் கிட்ட அவுட் ஆனார். இந்த 3 விக்கெட் பவர் பிளேயில் விழுந்துச்சு. இந்தியா ஆமாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4th 6th கீரில் போகிறவங்க பிரேக் போட்டுருவாங்க. இந்தியா 6th கீர்லையும் போல, 4th கீர்லையும் போல, 2வது கீரில் போயிட்டு வந்தாங்க, திரும்பி 1வது கீருக்கு வந்தாங்க, இல்லை வண்டியை தள்ளிட்டு போக ஆரம்பித்தாங்க. இந்த இதை தள்ளிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப அபத்தம். ஏன்னா திலக் வர்மா சஞ்சு சாம்சனோட காம்னஸ், அவங்க சஞ்சுவும் திலக்கும் சேர்ந்து எக்கச்சக்கமான டபுள்ஸ் சொன்னாங்க. கிடைக்கும் போதெல்லாமே அடிச்சுக்கிட்டாங்க, ஓகேங்களா. சில பஞ்சஸ் நல்லா இருந்துச்சு, 2 பேருமே ஆஃப் சைட்லேயும் அடித்து ஆடினாங்க. ஸோ அது மூலமாக கேப்பில் நிறைய ரன்ஸ் வந்து கேப்பில் 2-3 ஃபோர்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஓடுறதுக்கு எங்கேயுமே சலிக்கலை. திலக் வர்மா கிட்டத்தட்ட அவர் 69 ரனில் வந்து 21 சிங்கிள்ஸ் எடுத்திருப்பாரு. அப்புறம் மொத்தம் 6 டபுள்ஸா இல்லை 3 டபுள்ஸ் எடுத்திருப்பாரு நினைக்கிறேன். எம் நாட் ராங். பட் ஆனால் சிங்கிள்ஸ் ஓடினாரு, சஞ்சு சாம்சன் ஓட வச்சாரு. எனக்கு இன்னைக்கு திலக் வர்மா ஆன கேம், அதாவது இந்த சேஸை பார்க்கும்போது எனக்கு அப்படியே இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் சென்னை சேப்பாக்கில் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா 166 சேஸ் பண்ணுவார். இதே மாதிரி தான் விக்கெட் போயிட்டே இருக்கும். ஆனால் நின்று அந்த காமாக நின்று, அது ட்ரிக்கியான விக்கெட், ஒரு மாதிரி பேட்டுக்கு வராத விக்கெட்டு. பட் ஆனால் அங்கே எஃபோர்ட் பண்ணி திலக் வர்மா சேஸ் பண்ணி நேரில் பார்த்தேன், இன்னைக்கு டிவியில் பார்க்குறேன் திலக் வர்மாவோட சேஸ். சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த வயசில் இந்த மாதிரியான காம்னஸ் ஸோ திலக் வர்மா எங்கேயோ கொண்டு போயிடும். பட் திலக் வர்மா நான் ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸில் ஃபியூச்சர் கேப்டனாக இருப்பார், இல்லை ஐபிஎல்ல ஏதோ ஒரு டீமுக்கு கண்டிப்பாக கேப்டனாக இருப்பார். அதாவது மேட்ச் சேவியராக இருப்பார். சேசிங்னா விராட் கோலி T20 ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் திலக் வர்மா அடித்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேஸ்னு அதை சொல்லலாம். அண்ட் இந்தியா சேஸ் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேஸ் ஆஃப்டர் கோலியோ ரிட்டையர்மெண்ட் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியா கப் ஃபைனலில் அது வந்திருக்குது, திலக் வர்மா கிட்டேருந்து வந்திருக்குது, யங்ஸ்டர் கிட்டேருந்து வந்திருக்குது, லெஃப்ட் ஹேண்டர் கிட்டேருந்து வந்திருக்கும் போது சோஃபார் திலக் வர்மா அவர் ஒரு மாதிரி ஸ்டார் பாயாக வந்துட்டார். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்த ஹாரிஸ் ரஃபெல்லாம் அடித்தார், உண்டுக்கிட்டு ஃபைனல் பக்கம் அடித்தார், கவர்ஸில் அடித்தார். ஸோ தெளிவாக இருந்தார். ஹாரிஸ் ரஃப் குயிக்காக போடுறார், அப்போ அடிச்சுக்கோ, ஸ்பின்னர்ஸ் ஸ்லாக் ஸ்வீப் அடிச்சுக்கோ, அப்புறம் அடித்தார், நல்லா இருந்துச்சு.
ஸோ ஸ்பின்னையும் அடிக்கிறார், ஃபாஸ்ட் பாலையும் அடிக்கிறார், ஃபஹீம் அஷ்ரஃப் டவுன் லெக் சைட் பண்ணுறாரு, அதை பனிஷ் பண்ணுறாரு ஃபைன் லெக்கில். அதாவது நீங்கள் தப்பு பண்ணினா அதில் வந்து சைக்கிளில் காரை ஓட்டிட்டு போவார் திலக் வர்மா. ஸோ அப்படி ஒரு ஜெயந்தாக வந்துக்கிட்டு இருக்காரு இந்த ஸ்டார் பாய். ஈவன் சஞ்சு சாம்சனை விட பெட்டரான ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு காம்னஸில் போயிட்டு இருக்காரு. இந்த ஏஷியா கப் 2025 திலக் வர்மா அடித்த ஒவ்வொரு ரன்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூபிளான ரன்ஸ், ஒர்த்து வர்மா அப்படின்னு சொல்கிற ரன்ஸ் அண்ட் MVP அப்படின்னு தாராளமாக நம்ம அவரை சொல்லலாம். ஏன்னா 31, 29, 30, 49, 69 அபிஷேக் சர்மாவுக்கு பிளேயர் ஆஃப் த சீரிஸ் கொடுக்கறத விட இவருக்கு பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு எனக்கு கொடுக்கலாம். ஃபைனல் அடித்தார், அதுக்கப்புறம் 49 ரன் நாட் அவுட் ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக அடித்தார். ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா வந்து மின்னுகிறார். கடைசியாக வச்சு வாங்கினார் ஒரு 6 ஒன்று நல்லா இருந்துச்சு. ரஃபோட ஓவரில் திரும்பவும் அடித்தார், நல்லா இருந்துச்சு. அவருக்கான அவுட் சைட் ஆஃப் பாலில் ஸ்ட்ரகிள் ஆனார், பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அவருக்கு பேக்வர்ட் பாயிண்ட்லையும் அதுக்கப்புறம் ஸ்கொயர் லீக்லையும் ஃபீல்டர் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. வளைச்சாரதில் ரொம்ப கஷ்டப்பட்டார். இல்லை தூக்கி அடித்தாலும் ஆஃப் சைடில் கேட்ச் பண்ணி இங்கே தான் ஒரு சமயோஜிதமானாருன்னா. இன்னொரு பக்கம் சிவம் துபே இந்த ஏஷியா கப் 2025 முன்னாடி வந்து ஸ்குவாடில் சிவம் துபே எதுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்துருக்கலாமேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சிவம் துபே இன்றைக்கி ஹர்திக் பாண்டியா இல்லாதனால புதுசாக பால் எடுத்து போட்டார், அதுக்கு சொல்லலை. அதே சிவம் துபே வந்து இந்த ஏஷியா கப்பில் சூரியகுமார் யாதவ் பயன்படுத்தின விதமும் அண்ட் அதுக்கப்புறம் அவரோட பேட்டிங் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க. எஸ்பெஷலி T20 வேர்ல்டு கப் 2024 இதே போல் விமர்சனத்தை சிவம் துபே அனுபவிச்சார். பட் இப்போ யோசிச்சு பாருங்க, ஏஷியா கப் ஃபைனல்லையும் ஒரு குரூஷியல் நாக் ஒன்று ஆடி இருப்பாரு. 2024 T20 வேர்ல்டு கப் ஃபைனல்லையும் ஒரு குரூஷியல் நாக் ஆடி இருப்பாரு. யுஎஸ்ஏ ஆடி இருப்பாரு. ஆல்மோஸ்ட் எப்படின்னா ஒரு தோல்வி, இப்போ யுஎஸ்ஏ கிட்ட ஒரு டெஸ்டினேஷன் தோத்தா, இப்போ நேபாள் கிட்ட வெஸ்ட் இண்டீஸ் தோத்துருக்காங்க, அந்த மாதிரி ஒன்று நடந்து இருக்கும். ஃபைனலில் யோசிச்சு பாருங்க, பல பேரோட இதை நொறுங்கி இருக்கும். பட் அங்கே துபே அடித்த ஷாட்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் பாலை வந்து சிவம் துபே நல்லா விளையாண்டாரு. அப்புறம் ஹாரிஸ் ரஃபோட ஒரு ஸ்பீடாக வந்த ஸ்பீடுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு எடுத்து தூக்கி சொருவினார் ஒரு 6 நல்லா இருந்துச்சு. அவுட் சைட் ஆஃப் பால் போட்டாங்கன்னா அதை தூக்கி மிடு விக்கெட் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நல்லா ஹைட்டாக இருக்குது, அந்த ஹைட்டை யூஸ் பண்ணிட்டு ஹேண்ட்ஸை ஃப்ரீ அவுட்டு நல்லாவே ஆடினார் சிவம் துபே. ஸோ எதனாலன்னு கேட்டீங்க, ஏன்னு அவர் காமிச்சிட்டாரு. இன்னைக்கு நியூ பாலில் பும்ராவை பெட்டராகவே பவுல் பண்ணாருன்னா அது உண்மையான விஷயம்தான். ஸோ சூப்பராக பவுல் பண்ணாருங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன், கௌதம் கம்பீர் ஏன் லெஃப்ட் ஹேண்டாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்லலாம். டீமில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர் சேர்த்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம். பட் அபிஷேக் சர்மா பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு அவர் தான் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். இல்லை லீடிங் ரன் ஸ்கோரர் அவர் தான். லெஃப்ட் ஹேண்டர் திலக் வர்மா இந்த சீரீஸில் ஒன் ஆஃப் த MVP இல்லை MVP ஃபைனலில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவருக்கு தான். லெஃப்ட் ஹேண்டர் சிவம் துபே லெஃப்ட் ஹேண்டர் குரூஷியல் நாக் ஆனார். ஸோ இப்படி இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு காரணம் அதுக்கு ஒரு காரணம் கௌதம் கம்பீர் அவரோட செலெக்ஷன். ஸோ பாராட்டி ஆகணும்னா. இன்னொரு பக்கம் கேப்டன்சி வந்ததுக்கப்புறம் பேட்டிங் எங்கே போச்சு, சூரியகுமார் யாதவ் கிட்ட எங்கே போச்சு. ஐயோ இன்னைக்கு அவர் அவுட் ஆனதெல்லாம் ஒரு மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக 147 நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறோம் எங்களுக்கு கிரிக்கெட் பாருங்கிற மாதிரி ஆனாங்க. ஆனால் அப்படி ஆனணும்ல. சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி வந்ததுக்கப்புறம் தடுமாறுறாரு, ஒன்றும் சரியில்லை. ஆகாலி சல்மான் ஃபெயிலு இந்த சீசனில், சூரியகுமார் யாதவும் ஆல்மோஸ்ட் ஃபெயில் என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி அந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது நடந்துச்சு. பும்ரா தப்பிச்சாரு, ஆனால் ரஃப் மாட்டிக்கிட்டாரு. ஆனால் பும்ரா மாட்டிருக்க வேண்டியன்னு சொல்லியிருந்தேன். என்னன்னா பால் குயிக்காக போடுறது. ஆமாம், இந்த துபாய் பிச்சில் நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்கள். அதாவது 19 மேட்ச்சில் இங்கே ஒரு 10 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் யாரெல்லாம் முட்டியிருக்காங்களோ அவங்களாம் செம்மையாடி வாங்கியிருக்காங்க. ஷஹீன் ஷா அஃப்ரிடி, பும்ரா எல்லாம் இங்கே போட்டு 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 மட்டும் வாங்கியிருக்காங்க. நீங்கள் துபே பாருங்க நல்லா போட்டிருப்பாரு, ஃபஹீம் அஷ்ரஃப் பாருங்க நல்லா போட்டிருப்பாரு, திருவி விட்டுருப்பாரு, ஃபிஸ்ஸு நல்லா போட்டிருப்பாரு பாருங்க. ஸோ ஸ்லோயர் ரன்லாம் யார் போடுறாங்களோ அவங்க எல்லாமே இந்த துபாயில் புழைச்சிக்கிறாங்க. ரஃப் அங்கே தான் தப்பு பண்ணிட்டாரு. ரஃப் வந்து மோதினாரு. 17 ரன் ஓவர், மேட்சை திருப்பி போட்ட ஓவர்னா அந்த ஓவர் நான் சொல்லுவேன். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சூரியகுமார் யாதவ் அந்த ஸ்பின்னர்ஸை இன்னும் ஒரு ஓவர் முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம்னு சொல்கிற மாதிரியான ஒரு கேப்டன்சி பார்த்தோம். பட் ஆனால் திரும்ப நம்பிக்கை வச்சு வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்து அந்த ஸ்பின்னர்ஸில் ரொட்டேஷனில் விட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டர்ஸில் அங்கெல்லாம் நிப்பாட்டி தந்திர கேப்டன்சிங்கிறத தாண்டி கொஞ்சம் டெசிஷன் மேக்கிங்கில் நல்லா சூரியகுமார் யாதவ் பண்ணாருன்னா, ஸ்பின்னர்ஸ் அவங்க ஒரு கம்பேக் கொடுத்தது அந்த ஃபைனலில் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேசிங்கில் திலக் வர்மாவோட கன்சிஸ்டன்சி அண்ட் காம்னஸ் அண்ட் சஞ்சு சாம்சன் அண்ட் நம்பர் 5 பிடிச்சிட்டாரான்னு தெரில. ஆனால் இந்த மேட்ச்சுக்கு ஆன மாதிரி ஆனார். ஐ திங்க் இன்னும் மாதிரி ரோடாக இருந்ததுன்னா வெளுத்துரு வர கிடைக்கும் போது துபேயோட குரூஷியல் நாக் அன்பிலீவபிள் 6 சேர்ந்து கடைசியாக இவங்கெல்லாம் சேர்ந்து அடித்தாங்க. இந்தியா ஜெயிக்கிறது ஒரு காரணமாக இருந்தாங்க. 41 டாட் பால்ஸ் வந்தாலும் சூரியகுமார் யாதவ் ஆடலை, அபிஷேக் சர்மா ஆடலை அப்படின்னாலுமே பட் பாகிஸ்தான் பாருங்க ஃபைனல் வருவாங்க நினச்சி பார்த்தீங்களா? பட் ஃபைனலில் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒன்ஸ் அகைன் நாங்கள் அன்பிரடிக்டபிள்னு காமிச்சிருக்காங்க. ஒன்ஸ் அகைன் எங்ககிட்ட நல்ல கிரிக்கெட் இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. ஏஷியாவில் செகண்ட் பெஸ்ட் T20 டீமாக இருந்துகிட்டு இருக்காங்க, அதில் டவுட்டே கிடையாது. ப்ரோக்ரஸ் ஆகிருக்காங்க. இந்த சீரீஸ் ஃபுல்லாக நிறையாக்கு நல்ல விதமாக ப்ரோக்ரஸ் ஆகிருக்காங்க. பேட்டிங் மட்டும் படுத்துருச்சு. பேட்டிங் மட்டும் இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பேட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக
ஒரு 180+ போயிருந்திருப்பாங்க. இந்தியாவில் கொஞ்சம் அடிக்க முடியாமல் கூட கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல கிரிக்கெட் பவுலிங்கில் இருக்குது, பேட்டிங்கில் மட்டும் இல்லாமல் போயிடுச்சுங்கிறத பார்க்க முடியுதுங்கிறது ஒரு பக்கம்னா, இந்தியா கிட்ட இருந்து இந்த ஏஷியா கப் 2025 சாம்பியன் ஆகியிருக்கிறாங்கிறது ஒரு பக்கம். இதில் அபிஷேக் சர்மா ஒரு பக்கம் அப்படின்னா, குல்தீப் யாதவ் ஒரு பக்கம், வருண் சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் அக்சர் அடி வாங்கினாலும் அவங்க நெவர் எவர் கிவ் அப்னு சொல்லிட்டு அவங்க வந்து போடுறது ஒரு பக்கம், துபே குரூஷியல் நாக் ஆடுறது, சஞ்சு சாம்சன் ஒரு மேட்ச் 50 அடிச்சுன்னு சொல்லிட்டு இந்தியாவோட மேட்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் சைடடாக போர்டாக இருந்திருக்கலாம். பட் ஸ்ரீலங்கா மேட்ச் பவர் பிளே, அவரில் ஹர்ஷ்தீப் சிங்கோட பவுலிங் அண்ட் இங்கே ஃபைனல் த்ரில்லராக இருந்துச்சு. ஓகேங்களா, சரிங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்குது. அதுக்கிடையில் நம்ம வந்து கொஞ்சம் நிறைய வீடியோஸ்லாம் பண்ண போகிறோம், கண்டென்ட்ஸ் இருக்குது, டெய்லியும் நிறைய ஷார்ட்ஸ் வரும், வீடியோஸ் வரும், பாருங்கள். கச்ச இறக்கி விட போகிறேன். நம்மளுக்கு லீவே கிடையாது. சண்டேக்கு ஏது சண்டே அப்படின்னு சொல்கிற மாதிரி கிருக்கானந்தாவுக்கு ஏது லீவு, கிருக்கானந்தாவுக்கு ஏது சண்டே, வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. ஷூட் பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம், அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா, சரிங்க. இந்த வீடியோ நிறைவடைகிறது. அப்புறம் ஏஷியா கப் 2025 சாம்பியனாக டீம் இந்தியா முடிச்சிருக்கிறாங்க. சரி, ஓகேங்க. நல்லதொரு ஏஷியா கப் 2025 இருந்துச்சு. எல்லா மேட்சும் கவர் பண்ணோம். எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் எப்படி ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப நன்றி. இதே போல் சப்போர்ட்டை அடுத்த ஒரு சீரீஸில் கொடுங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த ஏஷியா கப் 2025 ஏஷியன் ஃபேமிலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள. உமன்ஸ் வேர்ல்டு கப் இருக்கு, பண்ணுவோம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?